வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். அதாவது நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சிவகாசி வந்து போயிருந்தோம். அங்கே வந்து ஒரு பட்டாசு கடைக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பட்டாசு வகையெல்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்து நான் பட்டாசு ஆர்டர் பண்ணிட்டு வந்திருந்தேன். நம்மளுக்கு பார்சல் வந்து பட்டாசு பாக்ஸ் அனுப்பிச்சிட்டாங்க. பாக்ஸில் வச்சு அதுக்கு மேலே வந்து கோணியில் நல்லா தச்சு பக்காவாக நனையாத அளவுக்கு நம்மளுக்கு வந்து சேஃப்டியாக அனுப்பிச்சிட்டாங்க. அதாவது எல்லாராலையும் வந்து பார்த்திங்கன்னா சிவகாசிக்கு போயிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே நம்ம வந்து ஆர்டர் போடலாம். ஸோ ஆன்லைனில் நம்ம ஆர்டர் போடுறதுக்கு உண்டான வெப்சைட் அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா crackersindia.com அப்படின்ற வெப்சைட்டில் நம்ம ஆர்டர் போடலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்டாக்ட் நம்பர் தெரியும். அந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்புங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களும் ப்ரைஸ் லிஸ்ட்டை வந்து அனுப்புவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான பட்டாசு எல்லாம் தேவை அப்படின்றத ஒரு பேப்பரில் எழுதி வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா எவ்வளோ ஆகும் அப்படின்றதையும் சொல்லிவிடுவாங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டாசு வந்து நம்ம ஆர்டர் போட்டோம் அப்படின்னா வித்தின் 2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கே வந்துடுற மாதிரி அவங்க அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து சிவகாசிக்கு போகணுன்னு அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் இருந்தே வந்து நம்ம பட்டாசு ஆர்டர் பண்ணி தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ நம்ம அப்படி ஆர்டர் பண்ண பட்டாசு பாக்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வெடிச்சு காமிக்க போகிறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. நம்ம பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. சப்போஸ் மழையில் நனையாமல் இருக்கிறதுக்காக இந்த வந்து கொஞ்சம் சேஃபாக தான் வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ பாக்ஸுமே ஓகே பிரிச்சிடலாம். கத்தி கொடு. எக்கச்சக்கமான பட்டாசு ஐட்டங்கள் வந்து வந்திருக்கு. ஸோ 2 ஜூஸ் பாட்டில் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. 2 இல்லை நிறையவே வந்திருக்கு, 2-3 வந்திருக்கு. ஜூஸ் கிடையாது, இதுவுமே வந்து ஒரு வகையான புஸ்வானம் மாதிரி தான். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து வெடித்து காமிக்கிறேன் நான். இந்த 100 வாலா 200 வாலா 300 வாலா அந்த மாதிரி புஸ்வானம். ஸோ நிறைய பட்டாசு வந்து வந்திருக்கு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த வருஷம் வந்த ஒரு சில பட்டாசு இதெல்லாமே வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 ஷாட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது மேலே போயிட்டு ஒரே ஒரு டைம் வந்து வெடிக்கிற மாதிரியான ஒரு ஷாட் தான் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 ஐட்டம் வந்து வந்திருக்கு. வேறு கலர்ஸில் இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, வேறு கலர்ஸில் வந்துருக்கு. இது தவிர எக்கச்சக்கமான புது பட்டாசு ஐட்டம் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ எல்லாமே ஒன்று ஒன்றா அடுத்தடுத்து நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கன்னு டைப்பில் இருக்கக்கூடிய இது தான். ஸோ எடுத்து நம்ம பற்ற வைக்க வேண்டியது தான். சரி, இங்கே வந்து இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சதே இதுவும் ஒன்று தான். ஏன்னா இதை பற்ற வச்சு கையில் பிடிச்சோம்னா போதும், அப்படியே கலர் புகையாக போகும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ இது ஒரு பாக்ஸில் 2 பீஸ் இருக்குது வேறு கலரில். எல்லாமே வந்து சொல்கிறத விட நான் உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா வெடிச்சு காமிச்சா தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வெடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து 100 வாலா அந்த பட்டாசு வந்து நம்ம வெடிச்சிடலாம். ஏன்னா நம்ம தொடங்கும்போது சரவெடியிலேருந்தே தொடங்கிடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 200 வாலா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 300 வாலா வந்து வெடிச்சிடலாம். 300 வாலா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. கீழே வச்சு அப்படியே வந்துடுது. அடுத்தது 600 வாலா. 600 வாலாவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக ரோல் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொளுத்த போகிறோம். தெரியுதா நீ கொளுத்து. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீமியம் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ எவ்வளோன்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு 1000 வாலாவாக கூட இருக்கலாம். அவ்வளோதான் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும், 1000 வாலா தான் நினைக்கிறேன். ஸோ இதையுமே வெடித்து பார்த்துடலாம். இல்லை 10 போயிட்டு போகுது, சரி 2 முறிக்குட்டு இல்லை பற்ற வச்சிடலாம். எவ்வளோ நேரம் வெடிக்குதுன்னு பார்த்துடலாம். ரெடியா?
அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது இன்டெல் i7 சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் பாக்ஸ் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இதுவே வந்து பார்த்திங்கன்னா இது மேலே போய் வெடிக்கும் அப்படின்றாங்க. 7 டைம் வெடிக்கும், மேலே போயிட்டு 7 இதாக வெடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது இது வரையும் நானும் வெடித்து பார்த்ததில்ல. இப்போ பார்த்துடலாம் எப்படி வெடிக்குது அப்படின்ட்டு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நெல்புரசம் டைப்பு தான் இதுவுமே. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கலர் இருக்குது. அதாவது க்ரீனு, ரெட்டு, ப்ளூவு, ஆரஞ்சு, ஒயிட்டு, அந்த மாதிரி வந்து ஒரு 5 கலர் இருக்குது. அதில் நம்ம இப்போ எடுத்து பற்ற வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நானும் க்ரீன், நானும் ரெட்டு, ஒயிட்டு, கோல்டு, ரெட் அண்ட் க்ரீனு, அந்த மாதிரி வந்து நிறைய கலரில் இருக்குது. சரி, ஒன்று ஒன்றா பற்ற வைக்கலாம் நம்ம. அவ்வளோதான் அது. இது வந்து பார்த்தோம்னா க்ரீன் கலரு. அதில் வந்து க்ரீன் கலரில் பொறி பொறியாக வந்து பறக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது ரெட் கலர் இது. ஸோ இதையுமே பற்ற வச்சிடலாம். என்ன இது கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இல்லை? இது நல்லா இருக்குல்ல. இது வந்து பார்த்தோம்னா ஸ்மோக்கர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் 2 பீஸ் இருக்குது. இதுவுமே எப்படி வருது அப்படின்றது தெரியல. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம், அப்புறமா இன்னொன்று வந்து கரெக்டாக பண்ணலாம். வச்சிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். என்னையா இந்த மாதிரியெல்லாம் வெடிக்கும்போது கொஞ்சம் தூரம் இருந்தே வெடிக்கிறது நல்லது. கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் மாதிரியே இருக்குது. இதை வந்து எப்படி பற்ற வைக்கிறது? ஏன்னா எங்கேயுமே 3 இல்லை. நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எப்படி ஓப்பன் பண்ணுவோமோ அப்படி தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஆக்சுவலி இது வந்து பார்த்தோம்னா பாப்கார்ன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எப்படி பொரிய போகுது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து இந்த பாக்ஸில் வந்து 2 பீஸ் இருக்குது. ஒரு பீஸை நம்ம இப்போ எடுத்து பற்ற வைக்கலாம். வாங்க, 2 பீஸ் இருக்குது இல்லையா, ஒரு பீஸை நம்ம வந்து பற்ற வைக்கலாம். பாப்கார்ன் எப்படி பொரியுதுன்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா கியோமியோ அப்படின்னு சொல்லிட்டு, இதுவுமே வந்து ஒரு வகையான நெல்புரசம், புஸ்வானம் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான். எல்லோ கலர் இருக்குது, அப்புறம் ஒயிட் கலர் இருக்குது, 2 கலர் இருக்குது. வாங்க பற்ற வைக்கலாம். ஆக்சுவலி இது வந்து பார்த்தோம்னா ஒயிட் கலரு, அதனால தான் அப்படி இருக்குது. இதுலேயே வந்து எல்லோ கலர் இருக்குது. எல்லோ கலர் தனியாக இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புஸ்வானம் டைப் தான். டைமண்ட் மாதிரி வந்து வெடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேம் கன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கன் டைப்பில் இருக்குது. இதுவுமே வந்து ஃபவுண்டேஷன் டைப் தான். ஸோ அதாவது பொறி பொறியாக பறக்கும், அந்த மாதிரி டைப்பு தான். வாங்க இதையும் பற்ற வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா செக்யூர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மினிமம் 40 செகண்ட் வந்து பார்த்தோம்னா பொறி மாதிரி பறக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதையும் பற்ற வச்சிடலாம் வாங்க. வேற லெவலில் பொரியுது. ஒன்று முடிஞ்சிச்சு, அடுத்ததை வந்து இன்னொன்று. இந்த மாதிரி வந்து மொத்தம் ஸோ 2வதும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா 3வது. அடுத்து 4வது.
உண்மையாலுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. உண்மையாலுமே இதெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா குழந்தைங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே ஃபவுண்டேஷன் டைப் தான். அந்த நெல் புருஷன்னு சொல்லுவோம் இல்லையா, புஸ்வானம் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி டைப்பில் தான். ரொம்ப பெருசாக இருக்குது. இது எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஓகே ஓகே. இதுவுமே வந்து பார்த்தோம்னா ஃபவுண்டேஷன் டைப் தான். அதாவது இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் மேலன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரெட் அண்ட் க்ரீனில் வந்து இது பொறி பொறியாக வந்து பறக்கும். ஸோ இதையுமே நம்ம வச்சு பார்த்துடலாம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ஸ்டார் வார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து பார்த்தோம்னா மேஜிக் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொறி பொறியாக வந்து பறக்கும். அது எந்த மாதிரி பொறி பொறியாக பறக்குன்றது நம்மளுக்கே தெரியாது. ஏன்னா அதுதான் வந்து மேஜிக் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. பாக்ஸை பொறுத்தவரையிலையும் மொத்தம் 5 பீஸ் இருக்குது. ஸோ வாங்க வச்சு பார்த்துடலாம். அடுத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் டைப் தான். இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். வாங்க வச்சு பார்த்துடலாம் நம்ம. எல்லோ ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு சிங்கிள் அவுட்டு மேலே போய் வெடிக்கிறது தான். இதையும் வச்சு பார்த்துடலாம் வாங்க. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஹீரோ. கிட்டத்தட்ட 70 அடி அந்த மாதிரி போகும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. வச்சு பார்த்துடலாம். அடி அவுட்டு. ஸோ கிட்டத்தட்ட இதுவுமே வந்து 70-80 அடி ஹைட்டுக்கு வந்து போயிட்டு அங்கே வந்து வெடிக்கும். ஸோ இதையுமே வந்து நம்ம வச்சிடலாம். இது ரொம்ப பெரிய அவுட்டு அப்படின்றதுனால இன்னும் பாதுகாப்பு கொஞ்சம் சேஃபாக வைங்க. வேறு லெவல் வேறு லெவல். அடுத்து இதுவுமே வந்து பார்த்தோம்னா சிங்கிள் ஷாட் தான். ஸோ இதுவுமே 2 அடிக்கு மேலே இருக்குது. இப்போ பார்த்தேன்ல, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதை விட பயங்கரமாக வெடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தோம்னா அவுட்டு தான். கிட்டத்தட்ட 120 ஷாட்ஸ் வந்து இதில் வந்து வெடிக்கும். மல்டி கலரில் வெடிக்கும் அப்படின்னு வந்து இதில் போட்டிருக்கு. அதையும் வெடித்து பார்த்தலாம் வாங்க. 120 ஷாட் அவுட்டு. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் வெடிக்குதுன்ட்டு. அந்த பக்கம் போதா? கொல்லியில் எதுவுமே வச்சுட்டு இருக்கணும். கொல்லியில் அங்கே எல்லாம் எல்லாரும் பார்த்துக்கிட்டா நல்லா தான் இருக்குது. இங்கே
நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ இதனுடைய ப்ரைஸ் எல்லாமே வந்து சொல்லலையே அப்படின்றது. ஸோ இந்த ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா crackersindia.com அப்படின்ற வெப்சைட்டில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நம்ம 2 வகையில் வந்து பட்டாசு வந்து ஆர்டர் பண்ணலாம். ஒன்று வந்து crackersindia.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டும் நம்ம வந்து ஆர்டர் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும். அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஒன்று கால் பண்ணியும் வந்து ஆர்டர் பண்ணலாம். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும். ப்ரைஸ் லிஸ்ட் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அவங்க ப்ரைஸ் லிஸ்ட்டும் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் வந்து ஆர்டர் பண்ணிக்க முடியும்.